சார் இன்னைக்கு டாபிக் வந்து ஹாஸ்டைல் விட்னஸ் கோர்ட் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ் டு கன்வெர்ட் டேமேஜஸ் இன் அட்வான்டேஜ். ஓகே. ஒரு வழக்கினுடைய தரப்பினர் தன் வழக்கை நிரூபணம் செய்வதற்கு தன்னை சாட்சியாக விசாரித்து சாட்சியம் அளிக்கலாம், அல்லது தன் தரப்பு நபர் யாரையாவது அழைத்து வந்து சாட்சியாக விசாரணை செய்யலாம். தன் தரப்பை நிரூபணம் செய்வதற்கு தன்னை விசாரிக்கும் பொழுது தன் வழக்கை அவர் ஆதரித்து சாட்சியம் அளிப்பார். ஆனா தன் தரப்பு சாட்சியத்தை அழைத்து வரும் பொழுது அவ்வாறு அந்த சாட்சி யாரால் அழைத்து வரப்பட்டாரோ அவருக்காக முழுமையாக சாட்சியம் அளிப்பார் என நம்ப முடியாது. சில வேளைகள்ல என்ன செய்வாங்கன்னா, வந்த சாட்சி ஏதோ ஒரு காரணத்தினால தன்னுடைய யார் ஒருவர் அழைத்து வந்தாரோ அவருடைய வழக்கை ஆதரித்து சாட்சியம் சொல்லாத ஒரு நிலை ஏற்படும். சில நேரங்கள்ல ஒரு சாட்சியை அழைத்து வரக்கூடிய நபர் நீதிமன்றத்தில் தன் வழக்கை நிரூபணம் செய்வதற்காக என்ன சொல்லுகிறாரோ சாட்சியமாக அதை சொல்வதற்கு அந்த சாட்சி மறுத்து விடலாம். அதற்கான காரணம் என்னவென்றால், எதை வாக்குமூலமாக சாட்சியமாக கொடுக்க சொல்கிறாரோ அந்த வாக்குமூலம் பொய்யானதாக அமையுமானால் சாட்சி சொல்ல வந்தவர் நீதிமன்றத்துக்குள் பொய் சொல்ல தயங்கி விடுவார். அதனால அவர் யார் அழைத்து வந்தாரோ அவருடைய வழக்கை ஆதரிப்பதிலிருந்து தவறி விடுவார். சோ ஒரு சாட்சி உண்மையை சொல்ல மறுத்தால் அவர் பிறல் சாட்சியா, அல்லது பொய் சொல்ல மறுத்தால் பிறல் சாட்சியா, உண்மையோ பொய்யோ ஒரு சாட்சியை அழைத்து வந்தவர் விசாரணை செய்யும் பொழுது அழைத்து வந்தவருடைய வழக்கை ஆதரிக்க தவறியதால் மட்டும் அவர் பிறல் சாட்சியா, பொய் சொல்ல விரும்பாததால் பிறல் சாட்சியா, உண்மையை சொல்ல விரும்பாததால் அவர் பிறல் சாட்சியா, எதன் அடிப்படையில் ஒரு சாட்சி பிறல் சாட்சியாக கருதப்படுகிறார்? அப்ப பிறல் சாட்சி என்பவர் யார்? இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். பிறல் சாட்சி என்பதற்கு எந்த சட்டத்திலும் இன்க்ளூடிங் தி எவிடன்ஸ் லா எந்தவித வரையறையும் கிடையாது, எந்தவித வரையறையும் கொடுக்கப்படவில்லை. பிரிவு 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 154 அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பிஎஸ்ஏல என்னவா இருக்கு? பார்ட்டிசிபென்ட்ஸ் 154க்கு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் பார்ட்டிசிபென்ட்ஸ் தெரியுதா? 154 உடைய ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன் இன் பிஎஸ்ஏ. பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குதா? யார்ட்டையும் புக் இல்லையா? ஒருத்தர் சொல்லலாமே. 154 ஐயினுடைய ஈக்குவலண்டான ஒரு ப்ரொவிஷன் பிஎஸ்ஏல என்னவா இருக்கு? 157. நான் வேற ஒண்ணும் இல்ல, நான் கண்ணாடி இல்லாம உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதுதான் என் இஷ்யூ. இப்ப அதனாலதான் உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். ரைட். 157 பிஎஸ்ஏ. சோ இப்ப 154 ஐஏ 2005க்கு முன்னர் எவ்வாறாக இருந்ததுன்னு பாருங்க. 2005ஆம் ஆண்டு அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்னர் 2005க்கு முன்னர் 154ங்கிறது ஒரே ஒரு செக்ஷனை கொண்டதுதான். செக்ஷன் 154ங்கிறதுல 2005க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் இருக்கு. 2005க்கு முன்னர் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்தது. அந்த
சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, the court may in its discretion permit the person who calls a witness to put any questions to him which might be put in cross examination by the adverse party. ஒரு சாட்சியை அழைத்து வந்தவர் அந்த சாட்சி அழைத்து வந்தவருடைய வழக்கை ஆதரிக்கவில்லை எனில் குறுக்கு விசாரணையில் எதிர்தரப்பினர் என்ன கேள்விகளை எல்லாம் கேட்பார்களோ அந்த கேள்விகளை கேட்பதற்கு நீதிமன்றம் நினைத்தால் அனுமதிக்கலாம். சோ சாட்சியை அழைத்து வந்தவர் தன்னுடைய சாட்சியிடம் குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதெல்லாம் தொடர்புடைய கேள்விகளா இருக்குமோ அதெல்லாம் கேட்கறதுக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டியுள்ளது. நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லைன்னு சொன்னா சாட்சியை அழைத்து வந்தவர் தன்னுடைய சாட்சியிடம் குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்க முடியாது. ஒரு சாட்சியை அழைத்து வந்தவர் தன்னுடைய சாட்சியிடம் குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை ஏன் கேட்க வேண்டும் என்றால் அந்த சாட்சி அவருடைய வழக்கை ஆதரிக்க தவறிவிடுகிறார். இதுதான் செக்ஷன் 154(1). ஸோ இந்த 154(1)ங்கிறது தான் கலோக்கியலா என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படின்னு சொன்னாங்க. யார் ஒருவர் சாட்சி அழைத்து வருகிறாரோ, வழக்கின் தரப்பினர் யார் ஒருவர் சாட்சி அழைத்து வருகிறாரோ அந்த சாட்சி அந்த நபரின் வழக்கை ஆதரிக்கவில்லைனால் அந்த சாட்சியினுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்டைல் விட்னஸ். இது மட்டும்தான் பிஃபோர் 2005 முன்னாடி இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சப்கிளாஸ் 2 ஒன்று கொடுத்தாங்க, அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, nothing in this section shall disentitle the person so permitted under subsection 1 to rely on any part of the evidence of such a person அப்படின்னாங்க. என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இந்த 2005க்கு முன்னகுட்டி ஒரு விட்னஸ் ஹாஸ்டல் ஆயிட்டாங்கன்னா அந்த விட்னஸ் உடைய எந்த சாட்சியமும் நம்ப தகுந்ததில்லைன்னு புறக்கணிக்கப்படும், கண்டுகொள்ள முடியாது. ஆனா என்ன செஞ்சாங்க அந்த 2005க்கு அப்புறம், அப்படி ஒரு விட்னஸ் அழைத்து வந்தவருடைய வழக்கை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆதரிக்கிறார் அல்லது எதிர்தரப்பினருடைய வழக்கை ஏதோ கொஞ்சம் வகையில் ஆதரிக்கிறார் என்றால், அப்படி ஆதரிக்கக்கூடிய சாட்சியம் இருக்குமானால் அந்த சாட்சியத்தை நம்பலாம். நாங்க இதுதான் அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஸோ ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யாருக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்திருந்தாலும் அந்த சாட்சியத்தை நம்பலாம் அப்படிங்கிறது 2005 கொண்டு வரப்பட்ட 154 சப்கிளாஸ் 2 அமெண்ட்மெண்ட். சரி, இப்போ ஒரு விட்னஸ் ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கிளாஸ் இல்லை. ஆனா அந்த வார்த்தை எப்படி உருவாகுதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த இட்ஸ் எ இன்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மூலமாக, ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக தான் அந்த வார்த்தையை காயின் பண்றாங்க ஹாஸ்டைல் விட்னஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களுக்கு இடையே ஹூ இஸ் ஹாஸ்டைல் அப்படிங்கிறதுல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சு. ஒரு கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கல்கட்டா ஹைகோர்ட் பஞ்சனன் கேகாய் PANCHANAN பஞ்சனன் கேகாய் GAGAI வெர்சஸ் எம்பரர். இந்த வழக்கு 1930 உள்ள வழக்கு. கல்கட்டா ஹைகோர்ட் இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, hostile witness is one from whom the manner in which he gives evidence show that he is not the desire of telling the truth to the court. யார் ஒருவர் உண்மையை நீதிமன்றத்தில் சொல்வதற்கு விருப்பப்படவில்லையோ அந்த நபர் தான் ஹாஸ்டைல். who makes different statements at different times has no regard for truth. யார் ஒருவர் நீதிமன்றத்தில் உண்மையை சொல்ல மறுக்கிறாரோ இல்ல உண்மையை சொல்வதற்கு விருப்பப்படவில்லையோ, யார் ஒருவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக வாக்குமூலம் கொடுக்கிறாரோ
அவர் நம்ப தகுந்தவர் அல்ல, அவருக்கு உண்மை என்பது அவரிடம் இல்லை, அதனால இவங்க ஹாஸ்டல் விட்னஸ் சொல்லி கல்கட்டா ஹைகோர்ட் சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேச ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சத்ருகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். சத்ருகன் SASHATRUGHAN சத்ருகன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1993 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 120. 1993 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 120. இந்த வழக்குல மத்திய பிரதேஷ் என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்டல் விட்னஸ்ங்கிற பொய்யான சாட்சியாக இருக்குங்கிற அவசியம் இல்லைன்னா, ஹாஸ்டல் விட்னஸ் need not necessarily be a false witness. அவர் கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டேங்கிறதுனால அவர் ஏதோ ஃபால்ஸான பொய்யான சாட்சி என்று நினைக்க வேண்டாம். ஹாஸ்டல் விட்னஸ் need not be necessarily be a false witness அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னாங்க. அப்புறம் அடுத்தபல இன்னொரு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்கே டே வெர்சஸ் ஒரிசா AR 1977 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 170. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, the witness is whether the witness is telling the truth or not, but made a statement inimical to the case of the party calling him. ஒரு சாட்சி என்பவர் உண்மையை சொல்லுகிறாரோ இல்லையோ, அவர் யார் அவரை அழைத்து வந்தாரோ அவரது வழக்கிற்கு எதிராக சாட்சியம் அளிக்கிறாருன்னு சொன்னா அவர் தான் ஹாஸ்டல் விட்னஸ். இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு அப்சர்வேஷன். கல்கட்டா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, மத்திய பிரதேச ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, they intended to say evidence which are inimical to the case of the party calling him. He may or may not have made any earlier statement. Earlier statement இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, யார் ஒருவன் சாட்சி சொல்ல அழைத்து வரப்படுகிறானோ அவன் அந்த அழைத்து வந்தவருக்கு எதிராக சாட்சியம் அளித்தால் அவர் தான் ஹாஸ்டல் விட்னஸ்ன்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்ல விரும்பாதவன் ஹாஸ்டல் விட்னஸ், ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு விதமான வாக்குமூலத்தை கொடுப்பானால் அவன் ஹாஸ்டல் விட்னஸ்னாங்க. மத்திய பிரதேச ஹைகோர்ட்ல சொல்லும் பொழுது need not be necessarily be a false witness நாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ அவன் வழக்கை ஆதரிப்பதற்கு பதிலாக அவனுக்கு எதிராக சாட்சியம் அளித்தால் he is a hostile witness. அப்ப ஹாஸ்டல் விட்னஸ்னா யாரு அப்படிங்கிறதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, நாட் நெசசரிலி ஹாஸ்டல் விட்னஸ் if he is speaking the truth. ஒருத்தன் உண்மையை சொல்ல வர்றான் நீதிமன்றத்துக்கு, அந்த உண்மை யார் ஒருவன் அவளை அழைத்து வந்தானோ அவன் வழக்குக்கு எதிராக இருக்கு. இப்ப இவர் ஹாஸ்டலா? ஒரு விட்னஸ் நீதிமன்றத்துல உண்மையை சொல்றாரு, அந்த உண்மை என்பது யார் அவனை அழைத்து வந்து சாட்சியம் சொல்ல வைத்தானோ அவன் வழக்குக்கு எதிராக இருந்தால் உண்மையை சொன்னவனும் ஹாஸ்டல் விட்னஸா? உண்மையை சொல்ல விரும்பாதவன் ஹாஸ்டல் விட்னஸ் பார்த்தோம். யார் ஒருவன் வழக்கை ஆதரிப்பதற்கு கூட்டு வந்தானோ அவனுக்கு எதிராக சாட்சியம் சொன்னாது ஹாஸ்டல் விட்னஸ் பார்த்தோம். ஆனா இப்ப ஒருத்தன் உண்மையே சொல்றான், அந்த உண்மை யாரு சாட்சியத்துக்கு அழைத்து வந்தானோ அவனுக்கு எதிராக இருந்தால் அவன் ஹாஸ்டல் விட்னஸா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் ஓத்ஸ் ஆக்ட் 1969 இந்த ஆக்டின் படிதான் ஒருத்தன் எவிடன்ஸ் கொடுக்குறான்னா செக்ஷன் 18 படி அவன் உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த செக்ஷனுடைய தாற்பயம். ஸோ ஒருத்த அப்போ சத்தியப்பிரமாணம் எடுத்துட்டான் நீதிமன்றத்தில் சொன்னா அவன் சொல்லக்கூடியது உண்மையாகத்தான் இருக்கணும்னு சட்டம் நினைக்குது. இப்போ ஒருத்தன் உண்மையை சொல்றான், அந்த உண்மை யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ அவனுக்கு விரோதமா இருந்தா இப்ப எப்படி அவர் ஹாஸ்டல்னு சொல்றது? ஸோ இப்போ ஹாஸ்டல் விட்னஸ் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஹாஸ்டல் விட்னஸ்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் ஏன் கொடுக்கலன்னு இப்போ உங்களுக்கு புரியும். கொடுக்க முடியாது. கடைசியில சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, சத்பால் SATPAUL சத்பால் வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த வழக்கு AR
1976 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 303 பேஜ் 303 இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் சாட்சியை அழைத்து வருகிறாரோ அவர் வழக்கை ஆதரிப்பதற்கு பதிலும் உண்மையை சொல்ல விரும்பாதவனுமாகிய ஒருத்தன் அல்லது யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ அவனுக்கு சாதகமாக சொல்வதற்கு மறுக்கக்கூடிய ஒரு நபர் ஹாஸ்டல் விட்னஸ்ங்கிறாங்க. இப்ப ஹாஸ்டல் விட்னஸ்க்கான டெஃபினிஷன் எப்படி மாறிட்டு பாருங்க. யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ அவனுக்கு சாதகமாக சாட்சி சொல்ல மறுக்கிறான் அல்லது நீதிமன்றத்தில் உண்மையை சொல்ல மறுக்கிறான், அவன் தான் ஹாஸ்டல் விட்னஸ் சொன்னாங்க இந்த சத்பால் கேஸ்ல. இப்படி ஹாஸ்டல் விட்னஸுக்கான டெஃபினிஷனை ஹைகோர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவும் சுப்ரீம் கோர்ட்டும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரியாக டிஃபைன் பண்ணிட்டே வர்றாங்க. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹூ இஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரிசைஸ்லி கான்சியஸ்லி cannot பி டிஃபைன்டு அப்படிங்கிற ஒரு முடிவை தான் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலமாக எடுக்க முடியும். சரி, இப்போ ஒரு விட்னஸை ஒரு பார்ட்டி சூட் கூட்டு வர்றாரு. அவன் யார் கூட்டு வந்தானோ அவனுடைய வழக்கை வந்து இந்த விட்னஸ் ஆதரிக்க மறுக்கிறான். இப்போ வாட் வுட் பி த ஆப்ஷன் அவைலபிள் டு த பார்ட்டி ஹூ கால் த விட்னஸ்? சாட்சி அழைத்து வந்தவனுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட், நீதிமன்றத்துல அவன் பெர்மிஷன் கேட்கணும். இந்த மாதிரி நான் அழைத்து வந்த சாட்சி என்னுடைய வழக்கை ஆதரிக்க மறுக்கிறாரு, எதிர்த்தரப்பினர் குறுக்கு விசாரணையில் என்ன கேள்விகளை எல்லாம் கேட்பார்களோ அதையெல்லாம் நான் கேட்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். நீதிமன்றத்தில் அவர் கேட்கணும். நீதிமன்றம் சில நேரங்கள்ல தான் பெர்மிட் பண்ணணும். பிகாஸ் he needs discretion அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. 154 157 BSA பாத்தீங்கன்னா தெரியும். the court may in needs discretion. ஸோ நீதிமன்றத்துக்கு ஒரு விருப்புரிமை அதுல இருக்கு. அந்த ஹாஸ்டலை நாங்கள் ட்ரீட் பண்ணுங்க, நாங்க குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்க வேணும்னு சொல்லி யார் ஒருவன் அந்த சாட்சி அழைத்து வந்தானோ அவன் கேட்டால் கட்டாயமாக நீதிமன்றம் கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. அப்ப அந்த ஒவ்வொரு வழக்கிலையும் அது அவசியமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை, அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கு. இப்போ ஒரு நீதிமன்றம் அப்படி நாங்க வந்து ஹாஸ்டல் பண்ணணும் இந்த விட்னஸை, குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அனுமதி தாருங்கன்னு கேட்டா நீதிமன்றம் மறுத்து விட்டால் அந்த பார்ட்டியால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லது நீதிமன்றம் அனுமதித்து விட்டால் எந்த சாட்சி அவர் அழைத்து வந்தாரோ அந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது. நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா வேற மாதிரியா இருக்கும். கிரிமினல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூஷன் தரப்பு விட்னஸை கூட்டு வருவாரு. அந்த விட்னஸ் வந்து ப்ராசிக்யூஷனை ஆதரிக்கலைன்னா குறுக்கு விசாரணை செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி எழுதுவாங்க. அரசு தரப்பு வேண்டுகோளுக்கு இணங்க சாட்சி குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கப்படுகிறார் அப்படின்னு தமிழ்நாடு பூரா எழுதுறாங்க. ரெக்கார்ட் பண்றதுல நீங்க பாத்தீங்கன்னா டெபோசிஷன்ல அப்படிதான் இருக்கும். அது தவறான ஒரு ரெக்கார்டிங். அப்படி வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ அவனுக்கு குறுக்கு விசாரணை செய்யக்கூடிய அதிகாரமோ உரிமையோ கிடையவே கிடையாது. குறுக்கு விசாரணைங்கிறது யாருக்கான உரிமை அல்லது அதிகாரம்னு பாத்தீங்கன்னா அட்வர்ஸ் பார்ட்டி செக்ஷன் 138 IEA பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் செஷனே அதான் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சீஃப், ரெண்டாவது கிராஸ், மூணாவது ரீன்னு பார்த்துருக்கோம். அப்ப சீஃப் யாருக்குள்ள ஒரு உரிமைன்னு கேட்டீங்கன்னா யார் ஒருவன் சாட்சி அழைத்து வர்றானோ அவனுக்கான உரிமை. கிராஸ்ங்கிறது அட்வர்ஸ் பார்ட்டிக்கான உரிமை. இஃப் த அட்வர்ஸ் பார்ட்டி சோ டிசைர் அப்படின்னு தான் 138ல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ குறுக்கு விசாரணைங்கிறது எதிர்த்தரப்பினருக்கான உரிமையை சாட்சியை அழைத்து வந்த நபர் எப்படி பயன்படுத்த முடியும்? அப்படி சாட்சியை அழைத்து வந்த நபர் அந்த குறுக்கு விசாரணைங்கிற உரிமையை பயன்படுத்தினால் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து டைலூட் ஆயிரும். 138ல சீஃப், கிராஸ், ரீங்கிறதுல அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் யார் யாருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மாற்றி கொடுத்தன்னு வைங்க, சீஃபை கொண்டு போய் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ற ஒரு அட்வர்ஸ் பார்ட்டிக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷனை சீஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக விசாரிக்க வேண்டிய உள்ள அதிகாரமோ அல்லது உரிமையோ உள்ளவற்றை கொடுக்க முடியாது. அப்படின்னா ஒரு ப்ராசிக்யூட்டர் என்ன பண்றாரு? ஒரு ப்ராசிக்யூஷன் நடக்குது, விட்னஸ் வந்து ஹாஸ்டல் ஆகிறான். ப்ராசிக்யூட்டர் என்ன பண்றாருன்னா நீதிமன்றமே ஆட்டோமேட்டிக்கா இப்படித்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அரசு தரப்பு வேண்டுகோளுக்கு இணங்க
சாட்சி பிறல் சாட்சியாக கருதப்பட்டு குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கப்படுகிறார். குறுக்கு விசாரணையை செய்ய முடியாது, எப்படி நீதிமன்றம் அனுமதிக்க முடியும்? தவறான ஒரு ரெக்கார்டிங் இது, என்டாஸ்மெண்ட். என்ன சொல்லணும்னா அந்த ரெக்கார்டிங்ல, அந்த என்டாஸ்மெண்ட்ல, அரசு தரப்பு சாட்சி அரசு தரப்பை ஆதரிக்க தவறிவிட்டார், எதிர்தரப்பில் குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்க அரசு தரப்பு வேண்டுகோள் வைத்ததால் நீதிமன்றம் அனுமதிக்கிறதுன்னு எழுதணும். கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு அனுமதித்தாக நீதிமன்றம் எழுத முடியாது. இதை நான் பல கோர்ட்ல சொல்லியிருக்கேன். பட் அவங்க அப்படித்தானே எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வராங்க, நாங்களும் அப்படி ரெக்கார்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க. அது டோட்டலி அகைன்ஸ்ட் த பிரின்சிபிள்ஸ் ஸ்டேட்டட் அண்டர் செக்ஷன் 154. 154ல அப்படி செய்யவே முடியாது. ரைட். இப்ப அடுத்ததுக்கு வருவோம். அட்வர்ஸ் பார்ட்டி குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை எல்லாம் ஹாஸ்டல் விட்னஸ்ட அந்த சாட்சியை அழைத்து வந்தவர் கேட்கலாம். அதான் 154 சப் கிளாஸ் 1. அட்வர்ஸ் பார்ட்டி லீடிங் கொஸ்டின் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? அட்வர்ஸ் பார்ட்டி பொதுவாக குறுக்கு விசாரணையில லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. 141, 142, 143 ஐஇஏ. அந்த லீடிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் சாட்சியை அழைத்து வந்த நபர் கேட்க முடியும். லீடிங் கொஸ்டின்ஸ் எப்ப கேட்கலாம்னு கேட்டீங்கன்னா, there is a direct bar under section 141 regarding the chief examination. Chief examinationல leading question கேட்க முடியாது. To some extent, the party who called the witness to put some leading questions, அதுவும் chief examination itself. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எதற்கெல்லாம் கேட்டீங்கன்னா, undisputed fact, already sufficiently proved fact, இந்த ரெண்டு ஃபேக்டுக்கும் சீஃப் எக்ஸாமினேஷன்ல லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அந்த லீடிங் கொஸ்டின்ஸை 154ல சாட்சியை அழைத்து வந்த நபர் எதிர்தரப்பினர் குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்பதற்கு அனுமதி உண்டு என்றால் அந்த லீடிங் கொஸ்டின்ஸை பூராமே இது கேட்க முடியும். யாரு? சாட்சியை அழைத்து வந்தவர். ஸோ அடுத்தது, அப்ப சாட்சியை அழைத்து வந்தவர் ஆஸ்லானா என்னென்ன உரிமைகள் வச்சிருக்காருன்னா, ஒண்ணு நீதிமன்றத்துல விண்ணப்பம் வைக்கலாம், ரெண்டாவது குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளை பூரா கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதற்கு அப்புறம் தான் ஹாஸ்டல் விட்னஸ் எவிடன்ஸ் வேல்யூக்கு வர்றாங்க. இது 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல் விட்னஸுக்கு ஒரு எவிடன்ஸ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு தரப்பினர் மற்றொரு எதிர் தரப்பினர், வழக்குல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல் விட்னஸ் கொடுத்த எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, அது யாருக்கு சாதகமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம், நீதிமன்றம் அதை நம்பலாம்ங்கிறாங்க. அதாவது டு ரிலை அப்பான் எனி பார்ட் ஆஃப் த எவிடன்ஸ் ஆஃப் சச் பர்சன் சொல்லி கடைசி வரியா கொடுத்துருப்பாங்க சப் கிளாஸ் 2ல. ஸோ நீதிமன்றம் அதை நம்பலாம்ங்கிறாங்க. 2005க்கு முன்னர் வர ஆஸ்திரேலியா அவங்க விட்னஸ் எவிடன்ஸை குப்பையில தூக்கி போட்டுருவான், த்ரோன் இன் த டஸ்ட்பின் அப்படின்னு ஒரு வார்த்தையில ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா 2005க்கு அப்புறம் இது யாருக்கு சாதகமா இருந்தாலும் அந்த சாதகமா இருக்கக்கூடிய எவிடன்ஸை அந்தந்த பார்ட்டிக்கு எடுத்துக்கலான்ட்டாங்க. அப்ப இப்ப ஹாஸ்டல் விட்னஸ்ங்கிறதனுடைய எவிடன்ஸும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக 2005க்கு அப்புறம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஹாஸ்டல் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு விட்னஸ், ஒரு சாட்சி யார் அழைத்து கொண்டு வருகிறாரோ அவர் வழக்கை ஆதரிக்கவில்லை, எனக்கு அவரை ஹாஸ்டல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை அழைத்து வந்தவர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் வைக்கணுமா? அதை பத்தி ஏதாவது 154 or 157 எவிடன்ஸ் பிஎஸ்ஐல இருக்குதான்னு பாருங்க. 154ல சாட்சியை அழைத்து வந்தவர் நீதிமன்றத்துல வேண்டுகோள் வைக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? படிச்சு பாருங்க, இருக்காது. அப்படின்னா என்ன பொருள்? வேண்டுகோள் வைக்காட்டாலும் நீதிமன்றமே ஹாஸ்டல் பண்ண சொல்லி கேட்கலாம். யார் ஒருவன் சாட்சியை கூட்டுந்தானோ அவன்டையே சொல்லலாம், உன் வழக்க உன் சாட்சியை ஆதரிக்கல, நீ அவங்கள பிறல் சாட்சியாக கருதுவதற்கு வேண்டுகோள் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றமும் கேட்கலாம். பார்ட்டி ஹூ கால் த விட்னஸும் அந்த ரெக்வசிஷனை கோர்ட்ல கேட்கலாம். இது 2 பேருக்குமே அந்த ஒரு பொறுப்பு இருக்கு ஹாஸ்டல் பண்றது. சரி, விண்ணப்பம் கொடுக்காமலே இவரை ஹாஸ்டல் பண்ணுங்க, என் சாட்சி என்னுடைய வழக்கை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹாஸ்டல் பண்ணுங்கன்னு கேட்காம விண்ணப்பம் சொல்லாமலேயே குறுக்கு விசாரணையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தயாராகிடலாமான்னு கேட்டா
அதுக்கும் 154 சைலண்டா இருக்கு. அப்ப ரெக்வஸ்டேஷன் கோர்ட்ல கொடுக்கணுமானா அவசியம் இல்லை. கோர்ட்ல ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம், சாட்சி அழைத்து வந்தவர் என்னுடைய வழக்கை அவர் ஆதரிக்கல, எதிர் தரப்பினர் குறுக்கு விசாரணையில கேட்கக்கூடிய கேள்விகளை நான் கேட்பதற்கு அனுமதிங்கள் கேட்டலாம். அவரை ஹாஸ்டல் பண்ணுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அது இன்க்ளைன்டு மீனிங் என்னன்னா அவர் ஹாஸ்டல் பண்ணணும்னு தான் அர்த்தம். ஆனா 154ல நீங்க டைரக்டா தேடினீங்கன்னா அதுக்கான விடை அங்க இல்லை. சோ பெர்மிஷன் எப்ப கொடுக்கப்படணும்? சீஃப் சொல்லுதான், சீஃப் எக்ஸாமினேஷன்லயே யாரு அவனை அழைத்து வந்தானோ அவன் வழக்கை ஆதரிக்கவில்லை அப்படின்னாலே கிராஸ் தேவைப்படுமா அட்வர்ஸ் பார்ட்டிக்கு அப்படின்னு பார்க்கணும். அட்வர்ஸ் பார்ட்டிக்கு எவிடன்ஸ் எதிராக இல்லைன்னு சொன்னா கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் இஃப் தி அட்வர்ஸ் பார்ட்டி சோ டிசைர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகளை சாட்சியை அழைத்து வந்தவரே கேட்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, சீஃப் எக்ஸாமினேஷன் யார் ஒருவன் அழைத்து வந்தானோ அவனே எடுத்துக்கிறான். குறுக்கு விசாரணையில கேட்கக்கூடிய கேள்விகளையும் அவரே கேட்கிறார். பட் தட் டஸ் நாட் அமௌண்ட் டு கிராஸ் எக்ஸாமினேஷன். 2 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 2 ஸ்டேஜுக்கு அப்புறம் ரீ எக்ஸாமினேஷன்ங்கிற கொஸ்டின் கிடையாது, வராது. ரீ எக்ஸாமினேஷன் இங்க தேவைப்படாது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல சீஃப் எக்ஸாமினேஷன், அந்த சீஃப் எக்ஸாமினேஷன்ல அவர் வந்து ஹாஸ்டல் ஆகிறாரு, சாட்சி சொல்லலை, இது ஒரு பக்கம். அப்படின்னா நீங்க நேரடியாகவே கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய கேள்விகளை அந்த சாட்சியை அழைத்து வந்தவரை கேட்கறதுக்கு நீதிமன்றம் அனுமதிச்சிடும். இப்ப சீஃப் எக்ஸாமினேஷன்ல கம்ப்ளீட்டா அவனை ஆதரிக்கிறான். யார் ஒருவன் சாட்சி அழைத்து வந்தானோ, யார் வழக்கை நிரூபணம் செய்வதற்கு ஒரு சாட்சி அழைத்து வரப்பட்டாரோ அவருடைய வழக்கை ஆதரித்து அந்த சாட்சியம் கொடுத்துட்டான் இன் சீஃப் எக்ஸாமினேஷன். இப்ப நெக்ஸ்ட் அட்வர்ஸ் பார்ட்டிக்கான கிராஸ் எக்ஸாமினேஷன் வருது. அட்வர்ஸ் பார்ட்டியினுடைய கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிட்டான் சீஃப் எக்ஸாமினேஷன் உள்ள எவிடன்ஸை, அந்த விட்னஸ். ஏன்னா அந்த விட்னஸ் 2 பேருக்கும் வேண்டியவன். உன் பக்கமும் சொல்றேன், அவன் பக்கமும் சொல்றேன், நான் 2 பேருக்கும் பகையா இருக்க விரும்பல அப்படிங்கிற ஒரு மனநிலையில அந்த விட்னஸ் சீஃப்ல தெளிவாக யார் ஒருவன் கூட்டு வந்தானோ அவன் வழக்கை ஆதரிக்கிற மாதிரி சொல்லியாச்சு. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன அவன் கேட்டு அவனுக்கு சாதகமாக அட்வர்ஸ் பார்ட்டி வாங்க நினைக்கிறானோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றான். இப்ப இவனை ஹாஸ்டல் பண்றதா வேண்டாமா? ஏன்னா ஹாஸ்டல்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சீஃப் எக்ஸாமினேஷன்லயே ஆதரிக்கவில்லைன்னு ஹாஸ்டல் பண்றோம். இப்ப கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராசிக்யூட்டரோ அல்லது பார்ட்டி சாட்சியை அழைத்து வந்த நபரோ after the completion of the cross examination may request the court, can request the court to treat him as hostile. அப்ப ஹாஸ்டல்ங்கிறது எந்த ஸ்டேஜ்? பார்ட்டிசிபென்ட்ஸ், ஹாஸ்டல்ங்கிறது எந்த ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ண சொல்லி நீதிமன்றத்துல முறையிடலாம்? சீஃப் எக்ஸாமினேஷன்ல ட்ரீட் பண்ணும் போதா, அல்லது கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அல்லது ரீ எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஏதாவது 154ல நமக்கு விடை இருக்கா? 154ல எதுவும் தெளிவா கிடையாது. எந்த ஸ்டேஜ்ல ஹாஸ்டல் பண்ணலாம் ஒரு விட்னஸ்ங்கிறத பத்தி 154ல இல்ல. லல்லு பிரசாத் கேஸ் தான் முக்கியமான கேஸ் இருக்கு. லல்லு பிரசாத் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அந்த கேஸ். அந்த கேஸ்ல என்ன பண்ணுவான்னா, லல்லு பிரசாத் பழைய சிஎம், பீகார் சிஎம், அந்த வழக்குல வந்து சீஃப் வந்து கம்ப்ளீட்டா சொல்லிடுவான். கிராஸ் எக்ஸாமினேஷன்ல லல்லு பிரசாத்துக்கு யாதவுக்கு சப்போர்ட்டா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல ஆதரிச்சு எவிடன்ஸ் கொடுத்துருவான். இப்ப அந்த ட்ரையல் ஜட்ஜிட்ட ப்ராசிக்யூஷன் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு இவங்களை ஹாஸ்டல் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ட்ரையல் ஜட்ஜி சொன்னாரு, நோ சீஃப் எக்ஸாமினேஷன்ல தான் உங்க வழக்கை ஆதரிக்கலன்னா அவனை ஹாஸ்டல் பண்ணணும். இப்போ ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் அவனை ஹாஸ்டல் பண்ண முடியாது. ஸோ யூ வில் நாட் பி பெர்மிட்டட் டு புட் கொஸ்டின்ஸ் which might have been put by the adverse party in the cross examination அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரேயரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. மேட்டர் வாஸ் ரேக்ட் அப் பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் லல்லு பிரசாத் கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்டல் எப்பனாலும் பண்ணலாம். எப்பொழுது ஒருவனுடைய வழக்கை ஆதரிக்க அவன் தவறுகிறானோ, அல்லது எப்பொழுது அவனுடைய வழக்குக்கு எதிராக சாட்சியம் அளிக்கிறானோ, அல்லது எப்பொழுது ஒருத்தன் எதிர்தரப்பினருக்கு சாதகமாக சாட்சியம் அளிக்கிறானோ அப்ப அவன் ஹாஸ்டல் ஆக்கப்படுவான். அதைத்தான் முதல்ல அவங்களுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னேன். ஆர்கே தேவி வெர்சஸ் ஒரிசா, ஏஆர் 1977, சுப்ரீம் கோர்ட் பேஜ் 170. இந்த பிரின்சிபலை லல்லு பிரசாத் யாதவ் கேஸ்ல சொல்றதுக்கு முன்னாடியே அதனுடைய பிரின்சிபலை வந்து இந்த கேஸ்ல 1977 சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட். பட் எக்ஸ்பிரசிவ் வியூ இல்ல, ஏதோ வெளிப்படையா சொல்லாம
மறைமுகமாக சொல்லி வச்சிருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் கேஸ்ல வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அட் எனி ஸ்டேஜ் a witness can be treated as hostile அப்படின்னாங்க. So even after the completion of the cross examination itself, a witness can be treated as hostile on the request of the party who called the witness. இந்த பிரின்சிபிள்ஸை செட்டில் பண்ணது சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்குல தான். அப்படி செட்டில் பண்ணல. அடுத்தது இப்ப இந்த ஹாஸ்டல் விட்னஸ் இருக்கு பாருங்க, இந்த ஹாஸ்டல் விட்னஸ் 151 சொல்லப்பட்டது வந்து 155 என்ன சொல்றாங்க பாரு. 155 154 தொடர்புடையது. 155 இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் விட்னஸ், இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் விட்னஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. ஹாஸ்டல் விட்னஸ் என்ன பண்றாரு, இந்த சாட்சியை கூட்டுந்தவரு அவருடைய நம்பகத்தன்மையை தான் குலைக்கிறாரு, இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ். அதே வேலையை தான் செக்ஷன் 155 செய்யறாரு. 155 செய்யக்கூடியவர் யாருன்னா அட்வர்ஸ் பார்ட்டி. 154 செய்யக்கூடியது யாருன்னா பார்ட்டி யாரு சாட்சியை கூட்டு வந்தாரோ அவரு. ஆனா 154 சாட்சியை கூட்டு வந்தவர் அவருடைய வழக்கை ஆதரிக்கலன்னு சொன்னா 154 மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, 155 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 155 தான் இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ் பத்தி சொல்றாங்க. இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ்ங்கிறது யாருக்கான உரிமைங்கிறது 155 இல்ல. 154லயாதும் சாட்சியை அழைத்து வந்தவன் அது ஹாஸ்டல் விட்னஸாக ஏற்க சொல்லி நீதிமன்றத்துல முறையிடலாம்ங்கிறாங்க. 155 பொறுத்தளவுல யார் ஒருவன் சாட்சியை அழைத்து வந்தானோ அவன் வழக்கை ஆதரிக்கவில்லை என்பதற்காக மட்டும் இம்பீச் த கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ்ங்கிறது அங்க இல்ல. எதிர்த்தரப்பினரும் பண்ணலாம், சாட்சியை அழைத்து வந்தவரும் பண்ணலாம். ஸோ 154 உள்ள ஒரு விட்னஸை 155 ஹேண்டில் பண்றாங்க, டீல் பண்றாங்க. ஸோ ஒன்லி த திங் வித் த கன்சென்ட் ஆஃப் த கோர்ட், அதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றத்தினுடைய அனுமதி சம்மதம் இல்லாமல் இம்பீச்சிங் த கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ் by a party who called the witness is impermissible. So அங்கேயும் நீதிமன்றத்தினுடைய அனுமதி வேணும். 155 154 நீதிமன்றத்தினுடைய அனுமதி கட்டாயமாக வேணும். அப்படின்னா நீங்க 154 பார்க்கக்கூடிய செக்ஷன்ஸ், ரிலேட்டட் செக்ஷன்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா 142 லீடிங் கொஸ்டின்ஸ், 155 கிரெடிட் ஆஃப் எ விட்னஸ் பை இம்பீச்சிங் ஹிஸ் கேரக்டர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அடுத்தது 154 ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு சாட்சியை நம்பகத்தரமான சாட்சியா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு எடுத்துக்கூடிய செக்ஷன்ஸ். ஸோ இப்ப ரிலையபிலிட்டி ஆஃப் ஹாஸ்டல் விட்னஸை பொறுத்தளவுல 2005 அப்புறம் கொடுக்குற அமெண்ட்மெண்ட் போதுமானது. அடுத்தது இந்த சாட்சி ஏன் ஹாஸ்டல் ஆகிறான் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. சிவில் வழக்குகள்ல ஏன் ஒரு சாட்சி ஹாஸ்டல் ஆகிறான், கிரிமினல் வழக்குல ஏன் ஒரு சாட்சி ஹாஸ்டல் ஆகிறான்னு சொன்னா ஒரு எக்ஸ்டேனியஸ் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. அவன் நீதிமன்றத்தில் வந்து உண்மையை சொல்ல மறுக்கிறான் அல்லது பொய் சொல்ல மறுக்கிறான். ஏதோ ஒன்று நடக்குது. பொய் சொல்ல மறுத்தாலும் ஹாஸ்டல் ஆகிறான், உண்மையை சொல்ல மறுத்தாலும் ஹாஸ்டல் ஆகிறான், உண்மையை சொல்ல விரும்பாட்டாலும் ஹாஸ்டல் ஆகிறாங்க போது எதனால ஒரு விட்னஸ் ஹாஸ்டல் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் படி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரணுங்கிறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. லா கமிஷன் இன் இட்ஸ் 154 ரிப்போர்ட் 1998 கொடுக்குறாங்க. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இல்லைன்னு சொன்னா சென்சேஷனல் வழக்குகள்ல சாட்சியம் அளிப்பதற்கு பயப்படுவாங்க. அதனால விட்னஸ் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன், அது ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டில் அது பெண்டிங்ல தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் 195A ஐபிசிங்கிற ஒரு செக்ஷன், 195A ஐபிசி 1860 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. threatening or inducing any person to give false evidence, threatening or inducing any person to give false evidence. இந்த செக்ஷனை ஏன் உருவாக்குறாங்கன்னா ப்ராசிக்யூஷன் தரப்பில் உள்ள விட்னஸ் ஹாஸ்டல் ஆகிறதுக்கான காரணம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டேனியஸ் ஃபோர்ஸ், தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அதனால அவங்க ஹாஸ்டல் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி
இந்த செக்ஷன் புதுசாக அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு வந்தாங்க 195 கேபிட்டல் ஏ ஐபிசி. இதுக்கு கனெக்டடா சிஆர்பிசி ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க 195 ஏ தான். அதுவும் 195 ஏ ப்ரொசீஜர் ஃபார் விட்னஸ் இன் கேஸ் ஆஃப் த்ரெட்டனிங். ஒரு விட்னஸை மிரட்டுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கும் பொழுது அது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. போலீஸ் கேஸ் போட முடியாது. A witness or any other person may file a complaint 2D. Complaint means 2D CRPC in relation to offense under section 195A IPC. 195A IPC ல prosecute பண்ணணும்னு சொன்னா it's a private complaint procedure. 2008ல CRPC ல கொண்டு வந்தாங்க, 1973 CRPC ல. ஸோ இந்த லெவல்ல ஒரு விட்னஸ் ஹாஸ்டல் ஆகிறதுக்கான காரணங்களையும் முன் வச்சு லா கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததோட அப்படியே இருக்கு. இதை தவிர இந்த ஹாஸ்டல் விட்னஸ்ல வேற எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு நீங்க கிளாரிட்டி இருந்தாலே உங்களுக்கு போதும். பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதோட முடிச்சுக்கலாமா? இதான் ஹாஸ்டல் விட்னஸ் ஒரு ஏரியாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? சார் அந்த விட்னஸ் வந்து த்ரெட்டன் பண்ணா பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் சார். அது வந்து அந்த விட்னஸ் வந்து ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸா இருந்தாலும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணுமா சார்? ஆமா ஆமா. ஏன் அது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் கொண்டு போறாங்கன்னா 195 சிஆர்பிசி பாருங்க. ப்ராசிக்யூஷன் வந்து எல்லாரும் மேலேயும் பண்ண முடியாது. சில அஃபென்ஸுக்கு சில நபர்களால் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும். அது 195 சிஆர்பிசியில் இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 195A ஐபிசிங்கிறது கோர்ட் ப்ரொசீடிங் சம்மந்தப்பட்டது. ஒரு ப்ராசிக்யூஷன் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் நீதிமன்றத்துக்கு வந்த பின்னர் அந்த வழக்கில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் பூரமே வந்து ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மாறிடும். 2J சிஆர்பிசியில் பாருங்க வாட் இஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசாரணை காலகட்டத்திலையும் அது வந்து நீதிமன்ற நடவடிக்கையாகவே கருதப்படுது. ஸோ நீதிமன்ற நடவடிக்கையில ஒரு தவறு நடக்குன்னு சொன்னா போலீஸ் அதிகாரியோ வேற யாருமோ புகார் கொடுக்க முடியாது. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதனாலதான் அது 2D வச்சு இங்க கம்ப்ளைண்ட்ங்கிற வார்த்தையவே பயன்படுத்துறாங்க. எஃப்ஐஆர்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லல பாருங்க 195A சிஆர்பிசியில். ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங் சம்பந்தப்பட்ட எந்த நடவடிக்கையிலும் என்ன ஒரு தவறு நடந்தாலும் அதுக்கு புகார் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த சொல்றாங்க. யாருன்னு சொல்றான் பாருங்க 195A சிஆர்பிசியில் சொல்லும்போது a witness or any person may file a complaint. கம்ப்ளைண்ட் தான் ஃபைல் பண்ணணும் 2Dல. போலீஸ்ல போய் எஃப்ஐஆர் போட சொல்லி ப்ரெஷர் பண்ணி போலீஸ் எஃப்ஐஆர் போடக்கூடாது. போட்டால் நீதிமன்றம் காக்கனைஸ் பண்ணாது 195 சிஆர்பிசி படி. சரியா? ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட் சார், கேட்கலாமா? சொல்லுங்க சார். சார் இது ப்ராசிக்யூஷன் சைடில் கேட்க மாட்டேங்குதோ சார்? இப்போ சார் கேட்குதா? சொல்லுங்க. கேட்குது. சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து தன்னோட விட்னஸ் ஹாஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த செகண்ட் நம்ம ஜட்ஜ் வந்து ஓகே பண்ணிடுறாங்க. நம்ம டிஃபென்ஸ் சைடில் வந்து நம்ம சைடில் நமக்கு அக்யூஸ் தரப்பு சாட்டியா போடுறோம். போடும்போது அக்யூஸ் அந்த விட்னஸ் வந்து சரியா சொல்லல அப்படிங்கும்போது நம்ம ஹாஸ்டல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நம்ம அதுலயும் நம்ம லீட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுடலாமா? நீங்க கேள்வி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம லீடிங் கொஸ்டினாவே எல்லாம் கேட்டுக்கலாமா? எல்லாம் கேட்கலாம். இல்ல அதுல அன்டிஸ்பியூட்டட் ஃபேக்ட் இதை மட்டும் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. எது சீஃப்? இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து டிஃபென்ஸ்க்கு ஒரு நாளும் சீஃப்ங்கற ரைட் கிடையாது. இல்ல டிஃபென்ஸ் விட்னஸ் போடும்போது வந்து ஒரு நாளும் சீஃப் எக்ஸாமினேஷன்ங்கற ரைட் கிடையாது.
அதான் சொன்னேன், ஆர்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் 138ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். இல்ல சார், டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் போடுறோம்ல, அவங்க சொல்றது சீஃப் தானே இல்லையா? டிஃபென்ஸ் விட்னஸ் சொல்றது சீஃப். அதுல அவன் டிஃபென்ஸ் ஆதரிக்கலன்னு சொன்னா அவனை ஹாஸ்டல் பண்ணிட்டு, அது சீஃபும் இல்லை, அது கிராஸும் இல்லை. சீஃப் கண்டினியூஷனாக அட்வர்ஸ் பார்ட்டி குறுக்கு விசாரணை என்ன கேள்விகளை கேட்பாங்களோ அந்த கேள்விகளை மட்டும் கேட்பதற்கு அனுமதி உண்டு. That does not amount to cross examination. ஓ, ஓகே சார். சார் ஒன்ஸ் இப்போ ஹாஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் சைடு வந்து விட்னஸை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து அந்த கூப்பிட்டு வர்றதுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிடுறாங்க. அந்த எதிராக சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ அதனால வந்து ஹாஸ்டைல் பண்ணுறோம். ஹாஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக நம்ம வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து ஹாஸ்டைல் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ரைட்டு கிடைக்குது. நம்ம வந்து ஹாஸ்டைல் ஆன விட்னஸை வந்து நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. சீஃப் எக்ஸாமினேஷன்ல சாட்சி யார அழைத்து வந்தானோ அவனுக்கு விரோதமாக சொன்னாலும் சரி, அவன் வழக்கு ஆதரிக்கட்டாலும் சரி, அவனை ஹாஸ்டல் பண்றோம். சரிங்க, கிளியர் அட் தி ஸ்டேஜ். ஓகே சார். அதுக்கு அப்புறம் பண்ணக்கூடியது கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை. அட்வர்ஸ் பார்ட்டி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன கேள்விகள் எல்லாம் கேட்பாங்களோ அந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளலாமே ஒழிய அதை கிராஸ் எக்ஸாமினேஷன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்போ அது எல்லாமே சீஃப்ல தான் அது ரெக்கார்ட் ஆகுமாங்க சார்? அவ்வளவுதான். ஓகே, ஓகேங்க சார். ஓகே. அப்போ அதர் அட்வர்ஸ் பார்ட்டி வந்து மறுபடியும் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்களா? பண்ணலாம். இஃப் த அட்வர்ஸ் பார்ட்டி சோ டிசைர். ஓகே. சார் அந்த லா கமிஷன் ரிப்போர்ட் எத்தனாவது ரிப்போர்ட் இயர் மட்டும் திருப்பி ஒரு தடவை சொல்றீங்களா சார்? 185. 185மா? தேங்க்யூ சார். ஓகே. இன்னும் ஒரு விஷயம் சார். ப்ராசிக்யூட்டர் வந்து ஹாஸ்டல் பப்ளிக் ப்ராசிக்யூஷன்ல பிபி ஹாஸ்டல் பண்ணிட்டோம்னா ஒரு ஒட்டினா உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் பூரா மொத்தமா படிச்சுட்டு என்ன சொன்னாலும் சரியில்லைன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இல்லையா? அப்படிதான் பண்ணணுமா? தான் ப்ராப்பரா இல்ல கேட்கலாமா? இல்ல அப்படி அத வந்து ஒண்ணா கேட்கறதுக்கு டைம் மிச்சப்படுத்துறதுக்காக மொத்தமா கேட்டிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு சென்டென்ஸையும் தனித்தனியாக கேட்டு நீ இப்படி சொன்னீங்களா இப்படி சொன்னீங்களான்னு லீடிங் கொஸ்டின் போடலாம். அது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்னால நீதிமன்றத்துல என்றும் 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 இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கடைசியில முடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக. அப்படி சொல்லும் போது கடைசியில அதான் நம்ம சரியெல்லாம் சொல்றது போல சரின்னு தலையாடிட்டானா அட்வர்ஸ் பார்ட்டிக்கு ரொம்ப டேஞ்சரா போகும் இல்லையா? அப்பெல்லாம் ஒன்னும் டேஞ்சர் ஆகாது. பண்ணது சார் அது இஸ் நாட் சார் நல்ல டெக்னிக்கா புரிஞ்சுடுங்க. அது இஸ் நாட் எவிடன்ஸ். அது எவிடன்ஸ் கிடையாது. எவிடன்ஸ்னா விட்னஸா சொல்லி அது ரெக்கார்ட் ஆகணும் அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். நானா கேட்டு 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 வாங்கினதா ஆமா அவன் சொன்னானா அது எவிடன்ஸ் கிடையாது. அது சஜஷன். சஜஷனும் அதுக்கு கொடுக்கக்கூடிய பதிலும் வந்து எப்போதுமே எவிடன்ஸ் கிடையாது. அது இன்னொரு கான்செப்ட். அது உங்களுக்கு வேற கிளாஸ்ல வேணா அது உங்களுக்கு எடுக்கிறேன். சரி, அப்ப அது நமக்கு அட்வர்ஸா இருக்குன்னு சொல்லி அட்வர்ஸ் பார்ட்டி கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அவசியமே இல்லை. நீங்க ஹாஸ்டல் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிடலாமா? அழகா சொல்லலாம். அதான் இஃப் த அட்வர்ஸ் பார்ட்டி சோ டிசைர். ஓகே. ஆனா கிராஸ் பண்றதுக்கு அட்வர்ஸ் பார்ட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இல்ல ஹாஸ்டல் பண்ணும்போது. அந்த அளவுக்கு பார்ட்டி அழைத்தவனுக்கு கிடையாது. லீடிங் கொஸ்டின் நம்ம கேட்கறோம் இல்லையா? கேட்கலாம்னு சொல்றீங்க. ஆனா அந்த அளவுக்கு கேட்கலாம். லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த எந்த விதத்துல சார் இது குறை? அட்வர்ஸ் பார்ட்டி ரைட்ஸை விட இது குறையா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? சொல்ல முடியும்? அது குறுக்கு விசாரணை இல்ல. கிடையாதா? அது குறுக்கு விசாரணைன்னு சொல்ல முடியாது.
ஓகே சார். பிராக்டிஸ்ல தான் எனக்கு தெரியும். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டு சார். பரவாயில்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரெண்டு மூணு பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. நீங்க கேட்கலாம். கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க உங்க கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். ஒன்றும் இல்லையே, ஹேண்ட் ரைஸே இல்லையே. இருக்கா? ஐயா கிட்ட எவ்வளவு நாளும் கேட்டுட்டே இருக்கலாம், நேரம் போயிருமே தான் கம்முன்னு இருக்கிறேன். இல்ல இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா இந்த காலத்துல? பொக்கிஷம் மாதிரி. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதெல்லாம். நீங்க பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி. சொல்லுங்க. சார் சக்பாலுக்கு அப்புறம் ஒரு கேஸ் நீங்க சொன்னீங்களா சார்? சரி, எனக்கு தவறு. கேஸ் லல்லு பிரசாத் யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த ஹாஸ்டல் விட்னஸை பத்தி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், பப்ளிஷ் ஆகல. அது வரும்போது பார்த்து தரேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். சார் குட் பப்ளிஷ் ஈவினிங் பண்ணும்போது சார். தரேன். பாலா ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். வரேன் சார். பாலா ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. எஸ் சார். எங்க சார் கோயம்புத்தூர் எக்ஸ்பெக்ட் பண்ண இன்னைக்கு காணோம் சார். எலெக்ஷன். ஆமா சார். சரி, நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, நான் இன்னைக்கு தேனி, திண்டுக்கல், போடி, நாயக்கனூர்ல மாட்டிக்கிட்டேன். ஃபுல்லா முடிச்சு இப்பதான் மதுரைக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு. சரிங்க சார். கோயம்புத்தூருக்கு வர முடியல. நீங்க கோயம்புத்தூர்ல எனக்காக ஒர்க் பண்ணிருங்க தயவு செய்து. நோ ப்ராப்ளம் சார். நான் பார்த்தேன். சரி, ஓகே. எல்லாரும் வந்திருந்தாங்க சென்னையில இருந்து. சரி சார். நான் வந்து ஏற்கனவே கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பல்லடம்லாம் ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு வந்துட்டு போயிட்டேன். ஓ அப்படிங்களா? சரிங்க சார். சார் வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாலேயே வந்துட்டு போயிட்டாரு. இங்க கோயம்புத்தூர், பொள்ளாச்சி வரைக்கும் வந்தேன். ஓ அப்படிங்களா? ஓ சரிங்க சார். உங்க நம்பர் தாங்க பாலா. சார் உங்க நம்பர் சொல்லுங்க பாலா. அவரு ரமேஷ் சார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுவார் சார். நான் இது பண்ணிடுறேன் சார். நான் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். நான் 2 நம்பருமே அனுப்பி விடுங்க. ஓகே, பேசுறேன். உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே சார். சார் அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வந்து பெர்ஜுரியில கொடுக்கலாமா சார்? பெர்ஜுரியில தான் கொடுக்கணுமா? கொடுக்க முடியாது. பெர்ஜுரி எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் வரும். சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் தான் பெர்ஜுரி வரும். இவருதான் ஹாஸ்டைல் ஆயிடுறாரு இல்ல சார்? அப்ப வந்து இப்ப என்ன இந்தியால பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா நீதிமன்றத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் பெர்ஜுரிங்கிறத டிஃபைன் பண்ண முடியல சார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் போலீஸ்ல ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக இருக்கு. அவன் நீதிமன்றத்துக்கு சாட்சி சொல்ல வர்றான். பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்குதா? ஒருத்தன் நீதிமன்றத்துல வந்து சாட்சி சொல்ல வரும் பொழுது அவன் 161 ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கானோ அதுபடி சொல்ல மறுக்கிறான். சரியா? இப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டே நான் கொடுக்கலாங்கிறான். இன்ஸ்பெக்டர் வராரு, இந்த 161 ஸ்டேட்மெண்ட் அவர் தான் கொடுத்தாருன்னு ரெக்கார்ட் பண்ணுங்காரு. யார நம்புறது இதுல? இப்ப பெர்ஜுரியை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது? ஆஸ்கலானவங்க மேல யார் மேலேயாவது ப்ராசிக்யூஷன் பெர்ஜுரிக்காக இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கா? ஏன் நடக்கல? நிறைய பெர்ஜுரியா நிறைய போடணும் அப்படின்னா அதனால பண்ணாம. எது பெர்ஜுரிங்கதே எங்க டவுட்டுங்க. புரியல. நிறைய எல்லாம் போட முடியாது. எல்லாருமே போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் இஸ் பெர்ஜுரி? 161 ஸ்டேட்மெண்ட்ல உள்ளது பெர்ஜுரியா? நீதிமன்றத்துல வந்து அவன் சொல்றானா அது பெர்ஜுரியா? ஐஓ வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நான் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்றது பெர்ஜுரியா? அல்லது நீதிமன்றத்துல வந்து அவன் கொடுத்தது இதுதான் சொல்லி அவர் சொல்றாரு, எதை பெர்ஜுரின்னு எடுத்துக்கிறது? ஸோ இந்த பெர்ஜுரிங்கிறது வந்து பெரிய டிஃபிகல்ட் ஏரியா ரிகார்டிங் த ஜுடிஷியல் பார்ட்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்கில் பண்ணா அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. பெர்ஜுரிங்கிறது வந்து சில நேரங்கள்ல தான் பெர்ஜுரியை டிசைட் பண்ண முடியும். இப்ப ஈவன் நீங்க அதை விட்டுருங்க, 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்ல ஒருத்தன்,
ஒரு விட்னஸ் வந்து ஒன்ஸ் நீங்க 161 போலீஸ் பொய்யாக எழுதியிருப்பான்னு நீங்க சொல்ல முடியும். ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கு நமக்கு. 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அப்புறம் நீதிமன்றம் வந்து சாட்சி சொல்ல வர்றான். அப்ப என்ன இன்டெலிஜென்டான டிஃபென்ஸ் எப்படி கிராஸ் பண்ணுவாங்க? அதனா நீங்க 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது உண்மை, ஆமா. அந்த 164 ஸ்டேட்மெண்ட் நீங்க கொடுத்த வாக்குமூலம் போலீசார் சொல்லி கொடுத்து நீங்க வந்து நீதிமன்றத்துல வாக்குமூலமா கொடுத்தீங்க, ஆமா அப்படிமா. எது பெர்ஜுரி? பெர்ஜுரிக்கு யார் காரணம்? போலீஸா அல்லது அந்த விட்னஸா? யார் மேல நடவடிக்கை எடுக்கிறது? அதனாலதான் பெர்ஜுரிய பத்தி இந்தியாவில் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. சரி, ஈவன் இன்னொன்னு பாருங்க, ஒரு 4 ஐவிட்னஸ் சொல்றான், இந்த 4 ஐவிட்னஸ் சாட்சியத்தை நான் நம்பவில்லைன்னு நீதிமன்றம் எழுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க, விடுதலை தீர்ப்ப. அப்போ நம்பவில்லைன்னு சொன்னா அது பெர்ஜுரியா? நம்பலன்னு சொன்னா அது பெர்ஜுரி ஆயிருமா? வாட் இஸ் பெர்ஜுரி? பெரிய கான்செப்ட் அது. நீங்க ஒரு கிளாஸ் போடுங்க, நம்ம அதை எடுப்போம். ஒரு செஷன் போட்டலாமாங்க சார்? வாட் இஸ் பெர்ஜுரினே போடுங்க, வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, டைட்டிலே பெர்ஜுரி தான். ஓகே. இந்த வீக்கே பண்ணிடலாமாங்க சார்? உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லிட்டுமா? சரிங்க சார், போட்டுருவோம், இந்த வாரமே போடுவோம். ஒரு சனிக்கிழமை மாதிரி வைப்போம், சரியா? ஃப்ரைடே கூட, கம்மிங் ஃப்ரைடே வைக்க முடியுமான்னு தெரியல. சரி, நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா. ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நெருங்கி வந்துட்டு. நம்ம நைட் போட்டுக்கலாம் சார், நீங்க சொன்ன மாதிரி. நைட் பண்ணுவோம், 8 மணிக்கு பண்ணுவோம். 8 இல்லைன்னா 8:30 மணிக்கும் கூட போட்டலாங்க சார். 8:30 to 9:30 போட்டலாங்க சார். சரி, ஓகே. ஓகே சார். சார், அதுல இன்னொரு டவுட் சார். பெர்ஜுரி இஸ் அப்ளிகபிள் ஃபார் சிவில் ப்ரொசீடிங்ஸ் மாத்திரம் தானவா? பெர்ஜுரிங்கிறது நீதிமன்றத்துல கொடுக்கக்கூடியதுதான். அது சிவிலா இருந்தா கிரிமினலா இருந்தா ஐபிசில பாருங்க, அது வந்து சிவிலுக்கும் கிரிமினலுக்கும் பொருந்தும். ஓகே, ஓகே, ஓகே சார். இது கூட அந்த டிஃபமேஷன் சூட் வந்து கம்பைன் பண்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டடா இது பண்ணிக்கங்க சார். பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார், சூப்பரா இருந்துச்சு சார் கிளாஸ். சரி, ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே சார், க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ.